தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். புதன்கிழமையின் பரிசுத்த வாரத்தின் தியானம் மத்தேயு 26வது அதிகாரம் 15வது வசனமும், மத்தேயு 27வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை யூதாஸ் காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, இயற்கையின் மூலமாக பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறீர். மனுஷர் மூலமாக பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறீர். வான மண்டலங்களை பார்க்கும் பொழுது பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு யூதாஸ் காரியத்தின் மூலமாக பாடங்களை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். யூதாஸ் காரியத்துக்கு நம்ம ஃபீல் சாரி ஃபார் தம், பாவம் ஆமே அப்படின்னு சொல்லலாமா? எல்லா சீஷர்களையும் மிகவும் வெறுப்புக்கு தக்க ஒருத்தன் யூதாஸ் காரியோத்து. கிறிஸ்தவ உலகத்தில் மட்டும் இல்ல, வெளியில கூட யூதாஸ் என்ற பெயரை பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா யூதாஸ் என்ற பெயரே காட்டி கொடுக்கிறவன் என்ற ஒரு பெயர் அதுக்கு வந்து விட்டது. யூதாஸ் காரியோத்து கிறிஸ்தவ போதனையில் மிகவும் முக்கியமான ஒரு பங்கை வைத்திருக்கிறார். இவன் யார்? இவனை குறித்து ரொம்ப நமக்கு விவரங்கள் அல்ல. ஆயினும் இவன் யார்? இவன் இந்த 12 சீஷர்களில் ஒருத்தன். இயேசு கிறிஸ்து இரவு முழுதும் ஜபம் செய்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் இவன் ஒருத்தன். இவன் காரியோத் என்ற இடத்துல இருந்து வந்திருக்கலாம். இவன் ஒரு தேசப்பற்று நிறைந்தவனாய் இந்த இருக்கும் ரோம அரசாங்கத்தை கவிழ்த்து மறுபடியும் யூத அரசாங்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பாசம், ஒரு நேசம், ஒரு ஆழமான ஒரு வெறி உடையவனாய் இருந்திருக்கலாம். இவன் ஏதோ ஒரு வகையில நம்முடைய தேசத்துல ஒரு வல்லமையான ஒரு தலைவன் வந்து திரளான மக்களை கொண்டு வந்து இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நினைத்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட மிகவும் அருமையான, பலரை சீக்கிரமாக திரட்டி கொள்ளும் ஒரு வல்லமையும் கிருபையும் நிறைந்தவர் இவர். தேசத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நினைத்திருக்கலாம். சரி, சீஷர்கள் மத்தியில இவர் வந்து பொருளாளர், ட்ரெஷரர். ஆனால் யோவான் சொல்றாரு, அவர் மிகவும் ஒரு உண்மை உள்ளவன் அல்ல. ஏன்னா தன் இருக்கிற காசை தனக்கு சொந்தமாகவே உபயோகித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை நாம் மறக்க கூடாது. நான் இப்ப சொன்னது போல இரவு முழுதும் இயேசு ஜபித்து பிதா யாரை சித்தம் கொள்கிறார்களோ அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லவும், அவர்கள் மூலமாய் தேவனுடைய நற்செய்தியை கூறவும், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் தொடர்ந்து செய்வார்கள் என்ற நோக்கத்துல ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்ள தேவன் ஆவியானவர் இயேசுவின் மூலமாக ஜெபத்துல காத்திருக்கிறார். காத்திருந்து பெற்றுக்கொண்டவர் யூதாஸ் காரியோத்து, அந்த 12 ஒருத்தர். அப்படின்னா தேவன் இவரை தெரிந்து கொள்கிற நேரத்துல யூதாஸ் காரியோத்துக்குள் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை நிறைவேற்றவும், இவன் மூலமாக தேவனுடைய நற்செய்தி உலகமெங்கும் போக முடியும் என்ற ஒரு தன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஆண்டவர் பார்த்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இவன் என்ன செய்யறான்? ஒரு குறுகிய சிந்தை, நிரந்தரமற்ற ஒரு தேச பற்றை தெரிந்து கொண்டவனா இருக்கிறான். ஒரு பெண் ஒரு விலையுறந்த ஒரு வாசனை திரவியத்தை உடைத்து இயேசுவின் தலையில் போட்ட நேரத்துல உடனே இவன் கோவப்பட்டான். இந்த விலையுறந்த வாசனை திரவியத்தை விற்றோம் என்றால் பணம் கிடைக்கும், நம்முடைய செலவுக்கு உபயோகித்துக் கொள்ளலாம். நல்ல சிந்தை, ஆனா தவறான நோக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இயேசு விளக்குறாரு. இவனுக்கு அது விளங்கவே இல்லை. நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களையும் இவன் பார்த்தவன். இயேசு கிறிஸ்து பலவிதமான மக்கள் மத்தியில கொடுத்த வித்தியாசமான போதனைகளை கேட்டவன். சாதாரண மக்களோடு கூட ஆண்டவர் பேசினார், மீனவர்கள் கூட ஆண்டவர் பேசினார்,
சீக்காளிகளோடு கூட, குருடர்களோடு கூட, சப்பானிகளோடு கூட, பரிசேயர்களோடு கூட, சதுசேயர்களோடு கூட, தேச அரசாங்கத்தோடு கூட பேசினார். பல போதனைகளை கொடுத்தார். மலை பிரசங்கத்தை கேட்டவன், அந்த மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தின் பக்குவம் என்ன என்று சொல்லுகிறதை அழகாக கேட்டவன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பிலும் குடிப்பிலும் அல்ல, அன்பிலும் தியாகத்திலும் என்பதை மறந்துட்டான். Praise God. எவ்வளவுதான் அவன் கேட்டிருந்தாலும் ஒரு பாடமும் அவனுடைய மனதில் அல்ல. ஒரு நல்ல ஒரு காரியம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படிதான் நம்முடைய போதகர்கள் எவ்வளவு சிறந்தவர்களாய் இருக்கிறார்களோ, போதனைகள் எவ்வளவு அருமையாய் வருகின்றதோ, சில நேரங்கள்ல நம்ம அந்த சத்தியத்தை கேட்காதபடியே போய்விடுகிறோம். அது ஒரு சோகமான ஒரு காரியம். அவன் ஆசாரியரிடம் சென்று, நான் இயேசுவை காட்டி கொடுக்கிறேன், 30 வெள்ளி காசு. இந்த 30 வெள்ளி காசுக்கு முக்கியம் என்ன? நான் பார்த்ததுல ஒண்ணே ஒண்ணு, ஒரு அடிமையை வாங்கணும்னா, ஒரு அடிமையை விடுவிக்கணும்னா 30 வெள்ளி காசு கொடுக்கணும். அது கொஞ்சம் நிறைய பணம்ங்க. அது அந்த சீஷர்களோடு கூட பந்தி இருக்கும் பொழுது கால்களை கழுவின பிறகு இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியோத்தின் காலை கழுவினார். அந்த காலை கழுவின பிறகு சொல்றாரு, உங்களில் ஒருத்தன் என்ன கை காட்டி கொடுத்துருவான். யோவான் கேட்கிறார், யார் இடத்தில் இந்த அப்பத்தை கொடுக்கிறவனோ அவன் தான். யூதாஸ் காரியோத்துக்கிட்ட கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அது பெற்ற நேரத்துல சாத்தான் அவனுக்குள் புகுந்தானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதாஸ் காரியோத்து அந்த தீர்மானத்தை அப்புறம் மனஸ்தாபப்படுகிறான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவனுக்கு ஒரு 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 வழி இருந்தது. என்ன வழி தெரியுங்களா? அவன் அடிக்கடி கேட்டிருப்பான் செய்தி. என்ன செய்தி தெரியுங்களா? தப்பு செஞ்சிட்டீங்களா, மனம் திரும்புங்கள், மன்னிப்பு கேளுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த 70 பேர் இயேசு கிறிஸ்து அனுப்பினார்ல ஊழியத்துக்கு 2 அதுல சென்றவன் இவன். அவனுடைய செய்தி என்ன? கர்த்தர் மன்னிப்பார், மனம் திரும்புங்கள், கர்த்தர் மன்னிப்பார், தேவனுடைய ராஜ்யம் அருகில் இருக்கின்றது. அதான செய்தி. பிரசங்கிச்சான். தான் அதை எடுத்துக்கொள்ள முடியல. அந்த பணத்தை எடுத்து திரும்ப கொடுத்தவரிடத்து தூக்கி வீசிட்டு தற்கொலை செய்கிறான். மிகவும் சோகமான, மிக மிக சோகமான ஒரு காரியம். கிட்ட ரட்சிப்புக்கு கிட்ட 3.5 வருஷம் இருந்தவன் ரட்சிப்பின் அனுபவம் என்னன்னு தெரியாதபடி போயிட்டான். நண்பர்களே, நம்ம எல்லாரும் தப்பு செய்வோம். சின்ன தப்பு, பெரிய தப்பு, சில தப்புகள் வாழ்க்கை முழுதும் நம்ம அதை குறித்து வாழ்ந்தே வருகிறோம். நல்ல செய்தி என்ன தெரியுங்களா? இயேசு மன்னிக்கிறார். மனம் திரும்புவோம், அறிக்கை செய்வோம், பாவத்தை விடுவோம். இப்பொழுது கூட தவறான தீர்மானங்கள், தப்பான தீர்மானங்கள், புத்தி இல்லாத செய்யும் தீர்மானங்களை செய்யாதபடி இயேசுவிட்ட திரும்புவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவார். அதுதானே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்க, தீர்மானம் எடுக்கிறனா இயேசுவை பார். வாழ்க்கை முடியலையா? இயேசுவை பார். பாவத்தை குறித்து நீ டீல் பண்ண முடியலையா? இயேசுவை பார். இயேசு கிறிஸ்து உனக்கு வாழ்க்கையை கொடுப்பார். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த நாள்ல கூட பிரைஸ் காட், யூதாஸ் காரியத்தை வாழ்க்கையில நடந்த அந்த காரியம் எனக்கு வேண்டாம். தப்பு செய்தால் உடனே மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து நீதி உள்ள தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரை மறுபடியும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை துவங்க பலப்படுத்துங்க. இந்த நாள்ல கூட ஆண்டவரை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கவங்க, இல்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்கள் கெட்ட தீர்மானம், புத்தி இல்லாத தீர்மானங்கள் எடுக்கிற நேரத்துல என் ஆண்டவர் இவர்களை பலப்படுத்தும். ஐயா அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் செய்யாதபடி, அம்மா அப்படிப்பட்ட ஒரு சீக்கிரமா ஒரு தீர்மானம் செய்யாதபடி இயேசுவை நோக்கு, இயேசுவை பார், மனம் திரும்பு, மன்னிப்பை பெற்றுக்கொள். பிரைஸ் காட். அந்த உண்மை வர நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். யாரும் ஒரு தவறான தீர்மானம் செய்து வாழ்க்கை முழுதும் அதை முயற்சால் பண்ணாதபடி, ரிக்ரெட் பண்ணாதபடி இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.